அதே போல் பெண்களுக்கு கோலம் போகிற விஷயம்லாம் அவ்வளோ அழகழகாக, இப்படி எதுவுமே கற்பனை ரீதியான விழாக்கள் கிடையாது. அதனால் எல்லா விழாவிலையும் மகிழ்ச்சி இருக்கும். நம்ம நாட்டு விழாவில் மட்டும்தான் ஒரு நெகிழ்ச்சி இருக்கும் அப்படின்றது தான் அவங்க சொன்ன விஷயம். பண்டிகைன்னா ஒரே தீபாவளியை மட்டும் எடுத்துக்கிறது இல்லை, ரம்ஜானையும் எடுத்துக்கலாம், கிறிஸ்துமஸ் எடுத்துக்கலாம். ரம்ஜானுக்கு வைக்கும்போது இந்து மதத்தில் இருக்கவங்களாம் என் மாப்பிள்ளை என்ன பிரியாணி வரலையா அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை மச்சான் பேசிக்கிற ஒரு உணர்வும் அந்த ரம்ஜானில் பார்க்குறோம். அவங்கெல்லாம் கொண்டு வந்து பிரியாணியை நம்ம இந்துக்களுடைய வீட்டில் கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தர்மபுரியில் விநாயகர் சதுர்த்தியை வந்து இஸ்லாமியர்கள் அந்த விநாயகரை தூக்கிட்டு அவங்க ஊர்வலமாக போன காட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கண்ணுக்கு அழகாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. கிருஷ்ண ஜெயந்தி அந்த விழாவை ஸ்கூலில் கொண்டாடும்போது ஒரு அம்மா, இஸ்லாமியர் அம்மா, தான் குழந்தைக்கு கிருஷ்ணர் வேடம் போட்டு டூ வீலரில் கூட்டு போகிற அந்த ஃபோட்டோவை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்படி தான் சார் ஒரு விழா இருக்கணும். ஒரு விழாவுன்னா அந்த விழாவில் எல்லாரும் மகிழ்ச்சி அடையணும். அப்படி இவங்க விழா அவங்க விழான்னு ஒதுக்காமல் எல்லாரும் கொண்டாடுற மாதிரி இந்த விழாவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அது சொன்னாங்க, பொங்கலுக்கு ஒன்று பண்ணுறாங்க, பொங்கலில் நகைச்சுவையும் இருக்கும். பொங்கலுக்கு வேகமாக அந்த அம்மா சொல்லிச்சு 20 நிமிஷம் பொங்கலுக்குன்றாங்க. உண்மையிலே ஒரு பிள்ளை 20 நிமிஷத்தில் பொங்கலுக்குண்டு வீட்டில் தட்டலான போடணும், வீட்டுக்கார் தலையில் போட்டிருக்கு, 10 அடி ஓடிருக்கேன், ஏண்டி தலையில் போடுற, இதாங்க தலைப்பொங்கல். இப்படி ஒரு காலத்தில் நாங்கள் பேசி நாங்களாம் சிரிச்சுக்கிறோம். இப்போ அதுக்கான வேலைகள் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரொம்ப பரபரப்பாயிட்டாங்க மக்கள். இருந்தாலும் நம்ம பேசுகிற முறையை பேசி ஆகணும்.